Hello friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். டுடே டேட் 5th ஆகஸ்ட். ஸோ மறக்க முடியாத ஒரு நாள். நிஃப்டி ஆல்மோஸ்ட் 3% வரைக்கும் லோவர் போயிட்டு 2.68ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. தட் இஸ் 24,000ல் நல்ல ஒரு டிஃபென்ஸோட க்ளோசிங். பட் கரண்டாக கிஃப்ட் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. பேங்க் இண்டெக்ஸ் 1200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 2.45. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதர் இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே மோர் தென் 3% மேலே ஃபால். இந்த ஃபாலில் ஸ்டாண்ட் பண்ண ஒரே ஒரு இண்டெக்ஸ் அட்லீஸ்ட் நெகட்டிவ்க்கு நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் எஃப்எம்சிஜி ஐடிசி, அப்புறம் எனிலிவர், நெஸ்லே, பிரிட்டானியா, மேரிகோ, டாடா கன்சியூமர், இது மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்தால் என்ன பிளேஸ் வரைக்கும் வரணும், அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் தென் மிட் கேப் நிஃப்டி என்ன லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், ஸோ அங்கே வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக தெளிவாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வீக்லி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 24,717 போன வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆச்சு. ஸோ மண்டே ஒரு ஹியூஜ் கேப் டவுன். ஸோ கேப் டவுனில் மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ கேப் டவுன்லேருந்தே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு ஃபாலிங்க நடந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் உங்களுமே தெரிஞ்சிருக்கும், ஜப்பானோட நிக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணதுனால 0.25 பேசிஸில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க. இதனால தான் ஜப்பானோட நிக்கி மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 10% வந்து ட்ரேடே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய பிக் ஃபால். அண்ட் தென் நெக்ஸ்ட் யூஎஸோட ஜாப் கிளைம்ஸ் டேட்டா ஒரு மேஜர் இம்பாக்ட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து தட் இஸ் கரண்டாக இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகலை 4.84% வந்து நாஸ்டாக் நெகட்டிவ்ல இருக்கு. அண்ட் தென் டவ் ஜோன் பார்த்தீங்கன்னா 2.57% நெகட்டிவ்ல இருக்கு. ஆனால் அடுத்த ஒரு முக்கியமான ரீசன் இந்த வார் கான்ஃப்ளிக்ட். ஸோ இன்னைக்கு ஈரான் வார்ல என்ட்ரி ஆகிறதுனால அந்த ஒரு வார் கான்ஃப்ளிக்ட் ஆல்சோ ஒரு பெரிய மேஜர் ரீசன். யூஎஸோட பாண்ட் ஈல்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரே நியூஸா நம்ம மார்க்கெட்டோட ஹைல இருந்துச்சா அப்படியே நம்ம மார்க்கெட்டை ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கவர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டோட இந்த ஸ்விங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் எலெக்ஷன் ஸ்விங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட 50% அப்படிங்கிறது தட் இஸ் 23,667 அப்படிங்கிற பிளேஸ் தான். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 23,667 அப்படிங்கிற பிளேஸ்ல சின்னதாக ஒரு புல் பேக் தரலாம். இஃப் இன்கேஸ் இதையும் தாண்டி கீழே போகுதுன்னா கண்டிப்பாக இட்ஸ் 10 to ஆல்ரெடி பேர் மார்க்கெட் தான், இன்னும் கொஞ்சம் கூட கீழே போகும். அதாவது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக அதோட ஹைலேருந்து க்ளோசிங் பேசிஸில் 4% கரெக்ட் ஆகியிருக்கு. இஃப் நம்ம எதிர்பார்க்குற லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5% கரெக்ஷன். ஸோ இந்த 5% மார்க்கெட் ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா ஃபர்தராக இட்ஸ் கம் டு 23,258 அண்ட் தென் 22,750. தட் இஸ் க்ளோசர் டு 10% நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22,500. மேக்ஸிமம் சில அனலிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இயர்ல 22,000 வரும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 5% வித் ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் இந்த இயர்க்குள்ளார இவ்வளோ தூரம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ட்ரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23,667 மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி ஒரு கன்சாலிடேட் முடிஞ்சு மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து ஒரு லாங் போகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 23,667. அதாவது நாளையோட க்ளோசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.55% அப்படிங்கிற லெவல் தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்திருக்க அதே பர்சன்டேஜ் நம்ம 2.68க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2.68% அப்படிங்கிறது 23,400. திஸ் ஆல்சோ ஏ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நிஃப்டியோட சினாரியோ. அண்ட் பேங்க் நிஃப்டி சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்ரெடியே கிட்டத்தட்ட க்ளோசர் டு 6% கரெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இட் கம் டு 10% அப்படின்னா 48,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரணும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்விங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா எலெக்ஷன்லேருந்து வந்த ஒரு ஸ்விங் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 49,300 அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ரிவர்ஸில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சீப்பர் தான். இன்னும் கீழே போனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் சீப்பராக தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கன்சாலிடேட் முடிஞ்ச மார்க்கெட் மேலே வர ஆரம்பிச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டியை தாராளமாக அகைன் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் எங்கேருந்தே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கூட நீங்கள் பண்ணிட்டு தாராளமாக பேங்க் நிஃப்டி நீங்கள் பை பண்ணலாம். அண்ட் தென் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிற ஃபின் நிஃப்டி நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் இவங்களோட பாயிண்ட் வந்து இட்ஸ் க்ளோசர் 22,359 22,090. ஸோ இந்த ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட். ஸோ ஃபின் நிஃப்டியோட இப்போ இருக்க கரெக்டாக இருக்கிற பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 5% கரெக்டாக இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற லெவல் தட் இஸ் 8%. ஓகே, லெட் கம் டு மிட் செலக்ட் இன்னைக்கு வந்து 2.62% நெகட்டிவ். ஸோ இவங்களோட லெவல் அப்படிங்கிறது 11,881 அண்ட் தென் 11,600.
ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து குளோபல் ட்ரேட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் பை பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஸோ வெயிட் பண்ணி ப்ராப்பராக அந்த ப்ரைஸ் நம்ம வந்து பை பண்ணலாம். அண்ட் தென் பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், அப்புறம் கோடாக், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எஸ்பிஐஎன் நல்ல ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 குவார்ட்டராக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து நல்ல ரிசல்ட் தான் காமிக்கிறாங்க. பட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னா டவுனில் தான் முடிக்கிறாங்க. ஸோ போன குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் தான், அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணலை. இந்த குவார்ட்டரும் நல்ல ரிசல்ட்டை தான் காமிச்சிருக்காங்க, அதுவுமே மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணலை. ஸோ எவ்ரி டைம் எஸ்பிஐ ரிசல்ட் வரும்போதெல்லாம் மார்க்கெட் ஃபால் தான் நடக்குது. இது செகண்ட் சினரி இந்த குவார்ட்டரில். அந்த நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம்னா மேரிகோ 9% ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க, 464 crore வந்து ப்ராஃபிட்டை காமிச்சிருக்காங்க. அந்த பிரிட்டானியா ஆல்சோல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நல்ல ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 158% இயர் ஆன் இயர் மேலே வந்திருக்கு. 4160 கோடி வந்து பேட் காமிச்சிருக்காங்க. இது கம்பேர் டு லாஸ்ட் ஜூன் 23 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இந்த தடவை ஏர்டெல்லும் காமிச்சிருக்காங்க. பிரிட்டானியா ஆல்சோ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது இப்போ இருக்கிற ரிசல்ட்டோட அப்டேட். ஸோ ஏர்டெலோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நல்ல ரிசல்ட். பட் ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பையிங் சைடில் இல்லை. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டே கீழே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸுமே கீழே இருக்கு. ஸோ கரெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக பிக் பண்ணக்கூடிய ஸ்டாக் அப்படின்னா நம்ம ஏர்டெல் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்டோட இம்பாக்ட். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.47% வந்து கீழே விழுந்திருக்கு. தட் இஸ் க்ளோஸ் டு ரிலையன்ஸும் சப்போர்ட்டில் தான் இருக்கு. 2800 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் ஃபார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 2800 வந்துச்சுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ நம்ம பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே கிரியேட் பண்ணுறாங்க. லெட் கம் டு கோல்டு. ஸோ கோல்டு நம்ம பார்த்தோம்னா 2387 கிட்டத்தட்ட 2.25% கீழே விழுந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் கோல்டு அப்படிங்கிறது 2320 ounce வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இனியோட க்ளோசிங் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. சில்வர் வந்து 27 ounce. ஸோ 26 அப்படிங்கிறது ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு சப்போர்ட். இப்போயும் பேரிஷ் மோடில் தான் இருக்குது. லெட் கம் டு 26 வந்துட்டு பவுன்ஸ் ஆகலாம், இல்லை 26 பிரேக் டவுன் தரலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்யூமுலேட் அப்படிங்கிறத பண்ணால் ஃபார் கம்மிங் ஒரு 3 to 4 months பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுறவங்க பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கோல்டு அண்ட் சில்வரில். பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நான் கிளாரிட்டியாக கொடுத்துருக்கேன். டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.